அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நகைச்சுற்று வந்துச்சுன்றாங்க. நகைச்சுற்று வந்துட்டு நகத்தை சுற்றி எலுமிச்சம்பழம் கோர்த்து வைப்பாங்க, வலி தாங்க முடியலன்னுவாங்க, ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. இவங்களாம் வந்து அம்மன் பச்சரிசி பால் அந்த விரல்கள் சுற்றி அடிச்சுட்டே வந்தாங்கன்னா ஓரளவுக்கு நகைச்சுற்று குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு மஞ்சள் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி பற்று போட்டாலும் சீக்கிரம் நகைச்சுற்று குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா பிரண்டையினுடைய நுனி துண்டு ஒன்று எடுத்துங்க, குப்பைமேனி கொஞ்சம் எடுத்துங்க, வேப்ப இலை கொழுந்து மூன்றையும் அரைத்து பற்று போட்டாலும் சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பசுமஞ்சள் சாரில் வந்து கடுகாய் பொடியை சேர்த்து அரைச்சி பற்று மொழி விரலை சுற்றி போட்டாலும் நகைச்சுற்று குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் குடல்வால் உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 2 பக்கமும் அடி வயிற்றில் வலி இருக்குது, ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்றாங்க. அந்த குடல்வால் குணமாகிறதுக்கு ஒரு 30 ml வாழைச்சாறு எடுத்துக்கங்க, 30 ml விளக்கெண்ணெய் எடுத்துங்க. இது ரெண்டும் காலையில் வாரத்தில் 3 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சினே வாங்க, குடல்வால் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அல்சர் குணமாகிறதுக்கு தேங்காய் பாலை வந்து தேன் கலந்தும் குடிக்கலாம், அப்படியே குடிக்கலாம். தேங்காய் பால் வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சின்னு வந்தீங்கன்னா அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதிகமாக வந்து மணத்தக்காளி கீரை, வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாம் அல்சரம் குணமாகிறதுக்கு மணத்தக்காளி கீரை கடைஞ்சி சாப்பிடுங்க. மணத்தக்காளியுடைய பழங்களை சாப்பிடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும். அதே போல் நம்ம வந்து வாழைப்பூ பொரியல் செய்து சாப்பிடுங்க, அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்குது. கருப்பையும் சுத்தமாகும், சர்க்கரையும் கண்ட்ரோலுக்கு வரும். உடல் நாற்றம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து வில்வ இலை அரைச்சி பூசி உடம்பு ஃபுல்லாக குளிச்சுன்னு வந்தாலும் உடல் வந்து நாற்றம் அடிக்காது, நல்லா மனம் வீச ஆரம்பிக்கும். அப்படிலாம் ஆவாரம்பூ அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தடவின்னு வந்தாலும் குளித்தாலும் நல்லா மனம் வீச ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா புளியாம்பூ வந்து அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி வந்தீங்கன்னா மனம் வீச ஆரம்பிக்கும், வேர்வை நாற்றம் அடிக்காது. அதே போல் வாயில் வந்து வீக்கம் ஏற்படும், வாய் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். அவங்களாம் வந்து அத்தி இலையை வந்து கொதிக்க வச்சு அந்த நீரை வந்து வாய் கொப்பளிச்சு துப்புனீங்கனாலும் வாய் துர்நாற்றம் நீக்கும், பல் வீக்கம் குணமாகும். அதே போல் நம்ம வந்து விளாம்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கனாலும் வந்து இந்த துர்நாற்றம் வீத்து பல் வீக்கம் சரியாகிவிடும். அதே போல் ஆப்பிளை மென்று 1 நிமிஷம் வாயில் வச்சு முழுங்கினாலும் பல் வீரல் வீக்கம் துர்நாற்றம் எல்லாம் சரியாகிவிடும். அதே போல் ஆலம் விழுது முனையை வந்து மென்று 1 நிமிஷம் வாயில் வச்சு முழுங்கினாலும் அந்த வீக்கம் சரியாகிவிடும், பல் துர்நாற்றம் வீசுவது குணமாகிவிடும். அதே போல் எலுமிச்சை சாறில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற்றி வாய் கொப்பளிச்சுன்னு வந்தீங்கன்னா பல் வீக்கம் குணமாகும், துர்நாற்றம் வீசுவது நின்றுவிடும். அதே போல் நாயுருவி இலை தண்டு இதெல்லாம் வந்து பல் வளர்க்குனீங்கன்னா வேறு இல்லை அதில் வந்து பல் வளர்க்குனீங்கன்னா பல் வீக்கம் எல்லாம் சரியாகிவிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.